பயங்கர கோவமாக வீட்டுக்கு வராங்க கங்கா. என்னடி பண்ண, ஒழுங்காக காசு கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் கொடுத்தேன். என்னடி ஒழுங்காக காசை கொடுத்தியா இல்லை வேறு ஏதாவது பண்ணியா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பயங்கர கோவமாக வராங்க அஜயோட அம்மா. உள்ளே வந்தோடனே என்ன உனக்கு என்ன ரொம்ப திமிரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருக்கும் இங்கே திமிர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. ஆமாம், என்ன பண்ணான்னு அவள் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா இல்லை நீங்கள் தான் சொல்லி அனுப்புனீங்களா சண்டை போட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அவள் எதுவுமே சொல்லலை, என்ன ஆச்சு, ஏதாவது பண்ணாலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா கேட்குறாங்க. என்ன பண்ணாலா, எவ்வளோ அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கா, எதுவுமே சொல்லலையா, நீ எதுவுமே சொல்லலையா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஆமாம், நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. என்ன பண்ணி வச்சுருக்கா தெரியுமா, என் வீட்டுக்கார்கிட்ட வந்து எல்லா படத்தையும் அப்படியே மூஞ்சில் தூக்கி போட்டுட்டு வரா. இப்படி தான் நடந்துப்பாங்களா? சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ காவேரி விஜய் 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு, அடிக்கடிக்கு ஏதோ ஒரு சண்டை வந்தது, பரவாயில்ல. ஆனால் இப்போ வந்தது தப்பு தானே. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் வீட்லேயே இருந்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கே வந்து இவ்வளோ அவமானப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாங்க. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்குமா, நாங்கள் வீடை காலி பண்ணிக்கிறோம். ஆமாம், அதை தான் நான் சொல்கிறதுக்கு வந்தேன். வீடை காலி பண்ணிவிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் உடனே காலி பண்ண சொல்லலை, ஒரு வாரமோ இல்லை ஒரு மாதமோ எடுத்துக்கோங்க, ஆனால் வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க, இனிமேல் நீங்கள் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன, எதுக்கு ஒரு மாதம்லாம் வேண்டாம், ஒரே வாரம் டைம் கொடுங்க, நான் வீடை காலி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கங்கா சொல்கிறாங்க. கங்கா, அமைதியாக இருடி, இப்போதைக்கு வீடு கிடைக்கிறதே பயங்கர கஷ்டமாக இருக்குது, எதுவும் பண்ணாத, அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. கம்முன்னு இருமா, இங்கே பாருங்கள், ஒரே வாரத்தில் நான் வீடை காலி பண்ணி காட்டுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. ஒரு வாரம் தான் உங்களுக்கு டைம், அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக போகிறாங்க. ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா பயங்கரமாக திட்டிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே குமரன் கேட்குறாரு, எதுக்கு கங்கா நீ இப்படி கோவப்படுற, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, இந்த காலத்தில் வீடு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தோம்ல, இந்த வீடே ரொம்ப கஷ்டப்படுதுன்னு நமக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, அப்போது காவேரி கூட இருந்தால் அதனால் நிறைய பிரச்சனை, நமக்கு வீடு கிடைக்கல, பசுபதியால் தொல்லை, இப்போ தான் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இனிமேல் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு கங்கா அப்படின்னு சொல்கிறாரு குமரன். பயங்கரமாக கோவமாக இருக்கு, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கங்கா. அவள் என்ன பண்ண, அவள் என்ன நல்லவளா, அவள் தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கும் போதே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா. அந்த காவேரி தெரியுமா, அவள் வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் ஊஞ்சலில் உட்காந்துட்டு அப்படியே லேப்டாப்பை பார்த்துட்ருக்காரு. அங்கேருந்து வராங்க, வந்தோடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க காவேரி. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, வீடை வேலை காலி பண்ணிட்டா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், தாத்தா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அவர் இன்னும் 2 நாள் வெயிட் பண்ண சொன்னார் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்படியா, நானும் அதை தான் சொல்கிறேன், இன்னும் 2 நாள் போகட்டும், வீடெல்லாம் அவங்க காலி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாவா சொல்கிறீங்க, வீடு காலி பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், காலி பண்ண வேண்டாம், சரி நீ சாப்பிட்டுட்டு அப்புறம் வா, நான் போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அப்படியே வராங்க, வந்தோடனே பயங்கர சந்தோஷமாக வராங்க. வந்துட்டா அப்படியே நாடகக்காரி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அப்படியே திட்டுறாங்க கங்கா. அக்கா ஏன்க்கா அப்படி பண்ணுற, நீங்கள் யாரும் வீடெல்லாம் காலி பண்ண வேண்டாம், நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் நீ பேசாத, நாங்களாம் இங்கே இருக்க மாட்டோம், இன்னும் ஒரே வாரத்தில் வீடை காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அக்கா நீ ஏன்க்கா இவ்வளோ கோவப்படுற, கொஞ்சம் கோவத்தை கொஞ்சம் குறைக்கா, நீ ஏன்க்கா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, வீடு கிடைக்கிறதே கஷ்டம்க்கா, எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் கண்டிப்பாக வீடு பார்த்து கூட்டிகிட்டு போயிடுவேன், நீலாம் பேசாத, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. விடுடி அவளை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க காவேரியோட அம்மா. அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க. வரும்போது கரெக்டாக விஜய் கார் எடுத்துகிட்டு வராரு. வா, என்ன ஒரு மாதிரி இருக்குது, டல்லாக இருக்குது ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் உங்ககிட்ட பல்ப் வாங்கினேன்ல, அதே மாதிரி அங்கேயும் போய் பல்ப் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா, உன்னை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஏன் நீங்கள் போகிறேன்னு தானே சொன்னீங்க, பரவாயில்ல நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. பயங்கரமாக அழறாங்க. என்னாச்சு, எதுக்கு இப்படி அழற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லை அக்கா என்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டா, என் மேலே இருக்க கோவம் அவளுக்கு குறையவே இல்லை, என்னை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்கல, வீட்டை விட்டு காலி பண்ணிவிடுவேன்னு சொல்கிறான். அதுவும் ஒரே வாரத்தில் வீட்டை விட்டு அவள் போயிட்டா, நான் என்ன பண்ணுவேன், தங்கச்சிங்கெல்லாம் நான் பார்க்க முடியாது, அவங்க தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. என்ன சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. பயங்கரமாக சிரிக்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் சிரிக்காதீங்க, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், அவங்க என் பக்கத்துலேயே இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிகிட்ருக்காரு. எப்போவுமே அப்படி தான், அக்கா தங்கச்சிங்க எல்லாமே அப்பப்போ மாறுவாங்க, சண்டை போடுவாங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இல்லை எங்கள் அக்கா அப்படி இல்லை, இப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆனோடனே தான் அப்படி மாறிட்டா, இதுக்கு முன்னாடி அவள் எப்போவுமே ரொம்ப பாசமாக இருப்பா தெரியுமா, என்னால் இதை தாங்கவே முடியல, அவள் கண்டிப்பாக வீட்டை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாதுங்க, அவள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க.
சரி அதை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணாத, இந்த தண்ணியை குடி, இந்த கண்ணத்தோட அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க.